திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 2024ஆம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோவில் வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். மகர ராசிக்குண்டான 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். 3ஆம் இடத்தில் ராகு பல வகையான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். பல முயற்சிகள், பல தடைகள் இருந்தாலும் கூட, ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி விலகி இருக்கு இல்லைங்களா? இப்போ இருந்தாலும் சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் கூட இந்த ராகு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கார். நகை, சொத்து சேர்க்கை, பண வரவு, பொருள் வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். தடைகளை எல்லாமே உடைச்சிட்டு இந்த ராகு பிரம்மாண்டமான வெற்றி அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம முதல்லயே சொல்லியிருப்போம். அப்ப இருந்தாலும் இந்த வருடம் முழுவதும் ராகு அங்க இருக்கிறதுனால இந்த ராகுனால பல வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே கிடையாது. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்காரு. ஏப்ரல் மாசத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போக போறார். அப்போ குரு 5ல் இருந்தால் உங்க லக்னத்தை பார்ப்பார், உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பார், அதே போல உங்களுடைய 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ ஏப்ரல் மாசத்துக்கு மேல மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். பணம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, ஒரு 1000 ரூபாய் லாபம் வரும்னு நினைச்சீங்கன்னா அது 10,000 ரூபாய் லாபம் வரதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நீங்க எதிர்பார்த்த வர நீங்க எப்படி நினைச்சீங்களோ அதே மாதிரி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்பாவினுடைய அனுகிரகம், அவருடைய ஆதரவுகள் கிடைக்கும். பூர்வீக சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான் இங்கிருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால, குரு ராசியை பார்த்தால் சகல தோஷங்களும் விலகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த சனியினுடைய தாக்கம் கூட இந்த குருவினுடைய பார்வையினால கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. ஏப்ரல் மாசத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்துல குரு இருந்தாலும் கூட ஓரளவு நல்லதான் பண்ணிட்டு இருந்தார். இப்ப அடுத்தது 5ஆம் வீட்டுக்கும் போகும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க லைஃப்ல நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ராகு கேதுக்களும் நல்லா இருக்காங்க. அதனால பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. கேது 9ஆம் வீட்டுல இருந்தா பூர்வீக பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனா அடுத்து இந்த குரு மாறும் பொழுது, இந்த குரு இந்த கேதுவை பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு நிவர்த்தியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ யாராவது கேஸோ, வம்பு வழக்குகளோ, பங்காளி உறவு சண்டைகளோ எது இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் தான் வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குரு உபதேசம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு, கோவில் கட்டுமான பணிகள் இது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். கோவிலுக்கு ஏதாவது சிறப்பா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், கோவில் வழிபாடுகள் மூலமாக பல வகையான வெற்றிகளை கிடைப்பது இதெல்லாமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும். அதனால அதுல எந்த மாற்றமே கிடையாது. மகரம் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த வருஷம் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது நீங்க நல்ல ஞாபகமா வச்சுக்கோங்க. அதனால நல்ல எனர்ஜியா இருங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. சனி பகவான் மட்டும் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்க தசாபுத்தி நல்லா இருந்தா அவருடைய தாக்கங்களும் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் படிப்பை நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வந்தாலும் பின்பு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மக்கள் கூட்டம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஜொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உங்களுடைய பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 80லிருந்து 90% நல்ல பலன்கள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.